நம்ம ஊர்ல இளநீர் குடிக்க முடியாது. குடிச்சீங்கன்னா அதுல டயாக்சின் கலந்துருக்குது. டயாக்சின் என்பது விஷம். அந்த விஷம் நம்ம உடம்புல போச்சுன்னா கேன்சர் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நச்சுத்தன்மை கூட இளநீர்ல அங்கங்க இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது தண்ணிலையும் விஷம், தண்ணி வழியா தானே இளநீர் போகுது. அது அடுத்தது தாய்மார்களுடைய தாய்ப்பாலும் டயாக்சின் இருக்கா. இந்த சிப்காட்டால வந்தது, என்எல்சியால வந்தது இந்த பிரச்சனை எல்லாம். அந்த தாய்ப்பால்னா எவ்வளவு, அதுதான் அந்த சின்ன குழந்தை. அது வேற எதுவும் கொடுக்க முடியுமா? சக்கரை தண்ணி கொடுக்க முடியாது, தண்ணி கொடுக்க முடியாது, வேற எந்த பாலுமே கொடுக்க முடியாது. தாய்ப்பாலை நம்பிதான் அந்த குழந்தைங்க பிறக்குது. அந்த குழந்தைங்களுக்கு கூட நம்ம என்ன கொடுக்கணும்? தாய்ப்பாலை நினைச்சு எதை கொடுக்கறோம்னு பயமா கேன்சர் கொடுக்கக்கூடிய டயாக்சின் அந்த தாய்ப்பாலையில இருக்குது. இந்த கடலூர் மாவட்டத்துல கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்போ எங்களை வாழவே மாட்டீங்களா இந்த மாவட்டத்துல? ஆனா நான் கேக்குறேன், நாங்க படிப்பு கூட வேலை கூட கேட்டுட்டு போய் எங்களை உயிரோட வாழ விடுங்க, எங்க பிள்ளைங்க உயிரோட வாழ விடுங்கன்னு கேக்குற நிலைமையில தான் இவங்க வச்சிருக்காங்க. என்ன இவங்க வச்சிருக்காங்க? எதுவுமே கிடையாது. எங்க இடத்த புரிஞ்சிக்காதீங்க, சொத்துக்காடு வேணாம், நாங்க விவசாயம் பண்ணி நல்லபடியா வாழ்ந்துக்கிறோம். பச்சை பச்சைன்னு அவ்வளவு அழகா இருக்கு அந்த ஊரு. அதை எடுக்க போறாங்க 1330 ஏக்கர். யாரோ கம்பெனிக்காரங்க 600 ஏக்கர் வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு சாதகம் பண்றதுக்கு மிச்சத்தையும் வாங்கி கொடுக்க போறாங்க. நாங்க கேட்கமா சிப்காட்ட? கேட்கவே இல்ல. ஏற்கனவே இருக்க சிப்காட்ல இவ்வளவு பிரச்சனை. புதுசா சிப்காட் எதுக்கு? நீங்க வேலை கொடுக்குறேன் வெளியூர் ஆளுக்கு வேலை கொடுப்பீங்க, எங்களுக்கு நிலம் கொடுத்த வேலையும் கொடுக்க மாட்டீங்க. அதான் ஒரு வாட்டி பத்து தெரிஞ்சுட்டோம்ல, என்எல்சியில வேலை கொடுக்குறேன் நிலத்தை வாங்கினீங்க, எங்க ஆளுக்கு வேலை கொடுத்தீங்களா? எங்க ஊர் நிலம் கொடுத்த மக்களுக்கு வேலை கொடுத்தீங்க? சொல்லவே இல்ல. அப்புறம் கூட சண்டையை போட்டுதான் அந்த வேலையை நிரந்தரமாக்கணும்.